கிருஷ்ணரும் கர்ணனும். ஹஸ்தினாபுரத்தில் கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை காட்டிய பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மேல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனன் தன்னை சிறையில் அடைக்கும் திட்டத்தை முறியடித்த கிருஷ்ணர் மனம் உடைந்து கோபத்தால் நிறைந்து அரண்மனையை விட்டு வெளியேறினார். ராணி காந்தாரி மற்றும் குந்தி ஆகியோர் அவரை மண்டபத்தின் வெளியில் தடுத்து நிறுத்தினர். காந்தாரி கிருஷ்ணரை அழைத்து, கிருஷ்ணா, துரியோதனன் உன்னை அடைத்து வைக்க முயன்றதாக கேள்விப்பட்டேன். அவன் மீது கோபப்படாதே. அவனுடைய செயல்களுக்காக அவனை மன்னித்துவிடு. அவன் என்ன செய்கிறான், நீ யார் என்று அவனுக்கு புரியவில்லை என்று ராணி காந்தாரி மனமுடைந்து பேசினாள். அதற்கு கிருஷ்ணர், ஓ ஹஸ்தினாபுர ராணியே, துரியோதனன் மீது எனக்கு கோபமில்லை. நான் அவனை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அவனிடம் மகா பிதாமகர் பீஷ்மர், புத்திசாலி விதுரன் மற்றும் திறமையான துரோணாச்சாரியார் ஆகியோர் இருக்கிறார்கள். ஆனாலும் துரியோதனன் அவர்களின் பேச்சை கேட்கவோ அல்லது அவர்களின் ஆலோசனைகளை ஏற்கவோ இல்லை. தர்மத்தை பற்றிய அவரது புரிதலின் அளவை கண்டு நான் வருந்துகிறேன். உங்கள் மகனை உங்கள் சகோதரன் சகுனியிடமிருந்து பாதுகாக்க முடியாமல் போனதற்காக உங்களுக்கும் மன்னர் திருதராஷ்டிரருக்கும் நான் வருந்துகிறேன் என்று கிருஷ்ணர் ஏமாற்றமடைந்த குரலில் பேசினார். காந்தாரியோ, துரியோதனனுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது. அவன் என் சகோதரனின் நிழலில் வளர்ந்தான். அதை நானும் என் கணவரும் தடுக்க தவறிவிட்டோம். என் கணவர் குருடர். நான் ஒரு நல்ல மனைவியாக அவரது இருள் உலகத்தை பின்பற்றி அறியாமலேயே என் மகன்களை இருள் உலகிற்கு தள்ளிவிட்டேன் என்று காந்தாரி சோகமான குரலில் பேசினாள். அதற்கு கிருஷ்ணர், துரியோதனனின் இந்த நடத்தைக்கு நான் அவரை மட்டுமே குறை சொல்ல முடியாது. மாமா சகுனி உங்கள் மகனை தவறான பாதையில் அழைத்துச் செல்கிறார் என்பது உங்கள் இருவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இருவரும் துரியோதனனின் குழந்தை பருவத்திலிருந்தே அமைதியாக இருந்தீர்கள். இப்போது மாறுவது கடினம். நீங்கள் இருவரும் உங்கள் மகனை ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்க அனுமதித்தீர்கள். மேலும் விஷம் உங்கள் மகனின் மூளையிலும் பரவியுள்ளது. இப்பொழுது எதுவும் நம் கைகளில் இல்லை. போர் தவிர்க்க முடியாதது. உங்கள் மகன் போரை விரும்புகிறான். அவன் மற்றவர்கள் கூறும் அறிவுரையை கேட்பதையும் யோசிப்பதையும் நிறுத்திவிட்டான் என்று கிருஷ்ணர் கவலையுடன் கூறினார். அதற்கு காந்தாரி, இல்லை கிருஷ்ணா, என் மகனை பற்றி எனக்கு தெரியும். நிச்சயமாக என் மகன் பிதாமகர் பீஷ்மர் மற்றும் என் கணவரை விட என் சகோதரனின் பேச்சை கேட்க விரும்புகிறான். ஆனாலும் அவன் கர்ணனின் பேச்சை கேட்கிறான். கர்ணன் துரியோதனனிடம் பேசினால் இந்த போரை தடுக்க முடியும். கர்ணன் ஒரு நண்பனாக என் மகனின் கட்டளைகளை பின்பற்றுவதாக சபதம் செய்திருக்கிறான். ஆனால் தன் நண்பனின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு நண்பனாக கர்ணனுக்கு துரியோதனனுக்கு நிலைமையை புரிய வைத்து போரை தடுக்கும் வாய்ப்பு உள்ளது. தயவு செய்து கர்ணனிடம் பேசி என் மகனிடம் பேச வைப்பீர்களா? தயவு செய்து கிருஷ்ணா. இது தன் மகனை பற்றி கவலைப்படும் ஒரு தாயின் வேண்டுகோள் என்று காந்தாரி கிருஷ்ணரிடம் முறையிட்டாள். காந்தாரியின் வார்த்தைகளை கேட்டு கிருஷ்ணர், கர்ணன் மட்டுமே நமக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரே வாய்ப்பு. ஆனால் அவன் அர்ஜுனனை எதிர்த்து போராட ஆர்வமாக இருக்கிறான். அர்ஜுனனை விட தான் திறமையானவன் என்பதை நிரூபிக்க இந்த போர் அவனுக்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. இந்த போரை தடுக்க முடிந்தால் நிச்சயமாக அனைவரும் நிம்மதி அடைவார்கள். என்னால் முடிந்ததை செய்ய முயற்சிப்பேன். இதை பற்றி கர்ணனிடம் பேசுவேன். நான் இப்போது விடுப்பு எடுத்துக்கொள்கிறேன் என்றார். காந்தாரி மற்றும் குந்தியிடம் ஆசி பெற்ற பிறகு கிருஷ்ணர் காந்தாரியின் அரண்மனையை விட்டு வெளியேறினார். கிருஷ்ணர் மீது மிகுந்த மரியாதை கொண்ட கர்ணன் கிருஷ்ணரை விதுரரின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல தனது தேருடன் காத்திருந்தார். துரியோதனனின் நடத்தை குறித்து மண்டபத்தில் அனைவரும் கூச்சலிட்டாலும் அரண்மனையில் தனது நண்பருக்கு ஆதரவாக கர்ணன் தேவை என இருந்த போதிலும் கர்ணன் கிருஷ்ணரை அழைத்து செல்ல முடிவு செய்தார். கிருஷ்ணர் மீதான அவரது மரியாதையும் பக்தியும் அப்படிப்பட்டது. கர்ணனை பார்த்ததும் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார். கர்ணனின் மனச்சோர்வடைந்த முகத்தை கண்டார். ஆனால் அவர் எதையும் பற்றி பேசவில்லை. அமைதியாக தேரில் ஏறினார். கர்ணன் தேரை ஓட்டினார். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு கர்ணன், கிருஷ்ணா, துரியோதனனின் அப்பாவிதனமான செயலுக்கு மன்னியுங்கள். ஒரு தூதரிடம் அவன் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. தான் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கு தெரியாது. பாண்டவர்கள் மீது கோபம் கொண்ட அவன் சிந்திப்பதில் குருடனாக இருந்தான் என்றான். அதற்கு கிருஷ்ணர் சிரித்தவாறே, அப்பாவிதனமான செயலா? கர்ணா, நீ தர்மத்தின் பாதையில் நடக்கிறவன். ஆனாலும் அந்த செயலை அப்பாவி செயல் என்று கூறுகிறாயா? அவன் ராஜாவாக விரும்புகிறான். அவனுக்கு அரியணை வேண்டும். ஆனால் நீ அந்த செயலை அப்பாவிதனமான செயல் என்று சொல்கிறாய். போர் என்ன கொண்டு வரும், அது குடிமக்களின் வாழ்க்கையில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் ஒரு பேரரசனாக உலகை ஆள விரும்புகிறான். அதற்கு பல உயிர்களை விலையாக கொடுகிறான்.
அந்த மனதை அப்பாவி என்று சொல்கிறாயா? கர்ணா, தர்மத்தை பின்பற்றும் உன் இதயம் எங்கே என்று கிருஷ்ணர் கண்களில் ஆழமாக கர்ணனை உற்று பார்த்தார். கிருஷ்ணரை எதிர்கொள்ள முடியாமல் கர்ணன் தன் கண்களை தாழ்த்தி பாதையை நோக்கி குதிரைகளை ஓட்டினான். கிருஷ்ணர் தொடர்ந்தார். கர்ணா, துரியோதனன் செய்வது தவறு என்று உனக்கு தெரியும். ஆனாலும் நீ அவனை ஆதரிக்கிறாய். ஏன் அப்படி செய்கிறாய்? தர்மத்தின் பாதையை பின்பற்றிய ராதே மற்றும் அதிரதனின் கர்ணன் எங்கே? சமாதான பேச்சுவார்த்தைகளில் நீ திருப்தி அடையவில்லையா? அல்லது என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீங்களும் உங்கள் நண்பரைப் போலவே போரை விரும்புகிறீர்களா? ஏன் அப்படி? அர்ஜுனனுக்கு எதிராக உங்களை நிரூபிக்க போர் மட்டுமே உங்களுக்கு ஒரே வாய்ப்பு என்று நினைக்கிறீர்களா என்று கிருஷ்ணர் கேட்டார். அதற்கு கர்ணன், இல்லை கிருஷ்ணா, நிச்சயமாக இல்லை. இந்த போர் நடக்கக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். அர்ஜுனனை வெல்வதற்கு போர் மட்டுமே எனக்கு வாய்ப்பல்ல. நேருக்கு நேர் நின்று போரில் அவனுடன் போரிடவும் நான் தயாராக இருக்கிறேன். ஒரு நண்பனாக என் நண்பனின் கட்டளையை பின்பற்ற விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அவனுக்கு கடன்பட்டிருக்கிறேன். துரியோதனன் பரிந்துரைக்கும் போர் என்றால் அது எனக்கான போர் என்றான். அப்பொழுது கிருஷ்ணர், கர்ணா, உன் இதயம் தர்மத்தால் நிறைந்துள்ளது. தர்மத்தால் நிறைந்த இதயத்தில் அன்பும் கருணையும் மட்டுமே இருக்கும். துரியோதனனை நண்பனாக நினைத்ததால் நீ ஒரு நண்பனாக உன் நண்பனை தர்மத்தின் பாதையை பின்பற்றும்படி ஏன் கோரவில்லை? உன் நண்பனின் தவறுகளை திருத்திக் கொள்வதில் நண்பனாக உன் கடமைகளில் நீ தோல்வி அடைந்ததை நீ பார்க்கவில்லையா? துரியோதனனுக்காக போராடுவதன் மூலம் நீ என்ன பெறப்போகிறாய்? அர்ஜுனனை வெல்ல முடிந்தாலும் நீ அங்க நாட்டு மன்னனாக மட்டுமே அறியப்படுவாய். நீ ஏன் துரியோதனனின் பக்கம் நின்று போராடுகிறாய்? நீ உண்மையில் எதிர்பார்க்கிறது என்ன கர்ணா என்று கிருஷ்ணர் ஆழமான சிந்தனையுடன் கேட்டார். நான் இந்த போரை எதற்காகவும் நடத்தப் போவதில்லை. உண்மையில் நானும் பிதாமகரும் இந்த போரின் தனிமையான வலிமை மிக்க வீரர்களாக இருப்போம். அவர் எதையும் எதிர்பார்த்து போராட மாட்டார். அவர் ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்றுவதாக அளித்த வாக்குறுதிக்காக போராடுகிறார். அதைப் போலவே நான் துரியோதனனுக்கு கடமைப்பட்டிருப்பதால் போராடுவேன் என்று கர்ணன் துயரத்துடன் பதிலளித்தான். பிதாமகருக்கு வேறு வழியில்லை. ஆனால் உங்களுக்கு வழி இருக்கிறது. உங்கள் முடிவை தேர்வு செய்ய நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் நீங்கள் போரிலிருந்து விலகி இருக்கலாம், இல்லையா? நீங்கள் எதையும் தேடவில்லை. பிறகு ஏன் தர்மத்திற்கு எதிராக செல்ல வேண்டும்? பாண்டவர்களுக்காக ஏன் போராடக்கூடாது? தர்மத்தை ஆதரிக்கக்கூடாது? நீங்களும் அர்ஜுனனும் தர்மத்தின் பக்கம் இருந்தால் தர்மத்திற்கான வெற்றி உறுதி செய்யப்படும். மேலும் அது எளிதாக நிறைவேறும் என்று கிருஷ்ணர் கவலையுடன் பேசினார். இல்லை கிருஷ்ணா, என் தர்மம் அதற்கு உட்பட்டது அல்ல. நான் அமர்ந்திருக்கும் சிம்மாசனம், நான் ஆட்சி செய்யும் ராஜ்யம், நான் தானம் செய்யும் அனைத்தும் துரியோதனனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் தனது செல்வத்தை தானமாக கொடுக்கும்போது அவர் என்னிடம் ஒருபோதும் கேள்வி கேட்காததற்காக நான் அவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த போரில் அவருக்கு என் நன்றியை திருப்பித் தரும் வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு நண்பனாக நான் என் நண்பனுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். என் தர்மம் நட்பு. எனக்கு தெரியும், துரியோதனன் என்னை நம்பி போருக்கு செல்ல விரும்புகிறான். பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் பாண்டவர்களில் யாரையும் கொல்லப்போவதில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். என் நண்பனுக்கு நான் தேவைப்படும் போது நான் விட்டு விலகி செல்ல மாட்டேன். என் நண்பன் தவறு செய்தான் என்பது எனக்கு தெரிந்தாலும் என்னால் அதை தவிர்க்க முடியாது. என் பக்கத்தில் வேறு யாரும் இல்லாத போது எனக்காக இருந்த என் நண்பனுக்காக நிற்பது என்ற தர்மத்திற்கு நான் ஆதரவாக நிற்கிறேன் என்று கர்ணன் திட்டவட்டமான குரலில் பேசினான். கர்ணனின் நல்லொழுக்கத்தால் போற்றப்பட்ட கிருஷ்ணர், அப்படியானால் துரியோதனன் செய்வது தர்மத்திற்கு எதிரானது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? போர் நடக்க ஒரே காரணம் அவர்தான் என்று நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்களா என்று கேட்டார். வெட்கப்பட்டு கர்ணன் தலை குனிந்து பேசினான். எனக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நண்பனாக என் நண்பனை திருத்துவதில் என் கடமையில் நான் தவறிவிட்டேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். துரியோதனன் இந்த போரை நடத்துவது உன்னால்தான் என்பதை நீ உணர்ந்தாயா? நீ அவர்கள் பக்கம் இருப்பதால் தான் தர்மம் வெல்வது கடினமாகிவிட்டது. நீ அவனுக்காக போராடவில்லை என்றால் அவன் போரை பற்றி மறுபரிசீலனை கூட செய்யலாம். துரியோதனனுக்கு பதிலடி கொடுக்க இதுவே உனக்கு ஒரே வாய்ப்பு என்று நீ நினைத்தால், இரு தரப்பினரும் சமாதானமாக செல்ல முடிவு செய்யும் போது நீ என்ன செய்வாய்? போர் இல்லாத போது நீ என்ன செய்வாய் என்று கிருஷ்ணர் கர்ணனிடம் கேட்டார். கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து உதடுகளில் புன்னகையுடன், நான் அதை நம்ப வேண்டுமா? தர்மத்திற்காக போராட நீங்கள் என்னை வற்புறுத்த முயற்சிப்பதை நான் பார்க்கிறேன். அல்லது இன்னும் துல்லியமாக சொன்னால், யுதிஷ்டிர மன்னருக்காக போராடச் செய்வதற்காக நீங்கள் என்னை மனம் மாறச் செய்ய முயல்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. நீங்கள் ஹஸ்தினாபுர அரண்மனையின் சபையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போது
அதன் முடிவு எவ்வளவு மோசமாக முடிந்தது என்பதையும் நான் பார்த்தேன். சமாதானம் என்றே இல்லாத நிலையில் நீங்கள் ஏன் என்னை சமாதானத்துக்காக வற்புறுத்துகிறீர்கள்? தேவன்தானே என்னை தர்மத்தின் பக்கம் நிற்கச் செய்ய முயல்கிற போது சமாதானத்துக்கான சாளரமே திறக்கப்படவில்லை என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. துரியோதனன் சகுனியின் ஆலோசனைகளையே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் என்னை மாற்ற முயல்கிறீர். பிதாமகரும் விதுரரும் மன்னர் திருதராஷ்டிரருக்கு எதிராக குரல் கொடுக்க தவறியதால் அமைதிக்கான எந்த வாய்ப்புகளையும் நான் காணவில்லை. துச்சாதனன் திராவுபதியை நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்ற நாளிலிருந்தே போர் தவிர்க்க முடியாதது என்பதை நான் அறிவேன் என்றான் கர்ணன். உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் தர்மத்தை எதிர்க்கிறாய்? ஏன் அப்படி செய்ய விரும்புகிறாய் என்று கிருஷ்ணர் கர்ணனிடம் கேட்டார். அதற்கு கர்ணன், நான் ஒரு க்ஷத்திரியனாக இல்லாத காரணத்தினால் துரோணாச்சாரியார் எனக்கு வில்வித்தையை கற்பிக்க மறுத்தார். நான் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணாச்சாரியாரும் பிதாமகரும் என் திறமைகளை கருத்தில் கொள்ளவோ பாராட்டவோ இல்லை. மேலும் திரௌபதியின் சுயம்வரத்தில் போட்டியிட அனுமதிக்கப்படாத போது நான் மறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டேன். அதுவும் நான் ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் நான் க்ஷத்திரிய வம்சாவளியை சேர்ந்தவன் அல்ல என்பதால் நிராகரிக்கப்பட்டேன். நான் அவமதிக்கப்பட்ட அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தர்மம் எங்கே? என் திறமையை அங்கீகரித்து என்னை பாராட்டி என்னை நம்பியது துரியோதனன் மட்டுமே. எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு தர்மம் மட்டுமே, அது என் நண்பன் துரியோதனன் மட்டுமே என்றான் கர்ணன். கிருஷ்ணர் ஒரு கணம் கர்ணனை பார்த்து, சரி, இதற்கெல்லாம் காரணம் நீ சந்தித்த அவமானங்கள். தாழ்ந்த சாதி க்ஷத்திரிய இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல, தேரோட்டியின் மகன் என்பதால் தானே. நீ அவ்வாறு தாழ்ந்த இனத்தவன் இல்லை என்று நான் சொன்னால் என்ன செய்வாய்? நீ க்ஷத்திரிய இனத்தைச் சேர்ந்தவன், ஒரு பெரிய ராஜாவின் மகன் என்று நான் சொன்னால் என்ன செய்வாய் என்று கிருஷ்ணர் கேட்டார். கிருஷ்ணரின் வார்த்தைகளில் திகைத்துப் போன கர்ணன் கிருஷ்ணரை நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணர் தொடர்ந்தார், ராதேயும் அதிரதனும் உன்னை தத்தெடுத்தார்கள் என்று நான் சொன்னால் என்ன செய்வாய்? நீ அவர்களுக்கு பிறந்தவன் அல்ல, நீ ஒரு பேரரசராக பிறந்தவன் என்று நான் சொன்னால் என்ன செய்வாய்? நீ இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய தகுதியானவன் என்றார். அதற்கு கர்ணன், என்னை சம்மதிக்க வைப்பதற்கான இன்னொரு வழியா இது? அல்லது எல்லாம் உண்மையா? நான் அவர்களுடையவன் இல்லையென்றால் நான் யார்? யார் என் உண்மையான பெற்றோர் என்று கர்ணனின் வார்த்தைகள் நடுங்கின. கிருஷ்ணர் நிதானமாக, கர்ணா, நான் சொல்வதைக் கேள். இதுவே உன் வாழ்க்கையின் உண்மை. நீ குந்தியின் மகன். நீ குந்திக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் என்று கவலையுடன் பேசிய கிருஷ்ணர் கர்ணனின் பிறப்பு மற்றும் ராதே மற்றும் அதிரதனின் கைகளில் ஹஸ்தினாபுரத்தை அடைந்தது பற்றிய முழு கதையையும் கூறினார். கர்ணனின் கால்கள் நடுங்கின. குதிரைகள் மீது அவன் கைகள் கட்டுப்பாட்டை இழந்து அதிர்ச்சி அடைந்திருக்கையில் அமர்ந்தான். அவன் தலைக்குள் பல்வேறு கேள்விகள் ஓடினாலும் வார்த்தைகள் எதுவும் வெளிவரவில்லை. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவை மகிழ்ச்சியின் கண்ணீரா அல்லது வலியின் கண்ணீரா என்பதை அவனால் வரையறுக்க முடியவில்லை. நான் மாதா குந்தியின் மகனா? நான் ராதேயின் மகன் அல்ல. எனக்கு 5 சகோதரர்கள். என் சொந்த சகோதரன் அர்ஜுனனை கொல்வதாகவா நான் சபதம் செய்தேன்? நான் ஒரு க்ஷத்திரியன். அப்படியானால் நான் அதிரதனின் மகன் அல்லவா? அவனது கடந்த காலத்தின் மகிழ்ச்சி அவனது நரம்புகளில் ஓடியது. அதே நேரத்தில் ராதேயின் மீதும் அதிரதனின் மீதும் துயரமும் வலியும் ஓடின. கர்ணா, உன் மனநிலையை நான் நன்கு புரிந்து கொள்கிறேன். நானும் அதே நிலையை அனுபவித்தவன். நீ யாரென்று நினைத்து வாழ்ந்தாய், ஆனால் ஒரு நாள் அதுவே உண்மையல்ல என்று அறிந்தபோது உன் உள்ளம் உடைந்திருக்கலாம். பெற்ற அன்பும் பரிவும் இரத்த உறவும் இவற்றில் எதையுமே இழக்க முடியாத நிலை. ஒரு பக்கம் உன் இரத்த தாய், இன்னொரு பக்கம் உன்னை அன்போடு வளர்த்த தாய். இதை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிவேன். ஆனால் இதுவே உண்மை. அதை நீ வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியபடி கிருஷ்ணர் கர்ணனின் தோளில் கை வைத்து மெதுவாக தட்டினார். கர்ணன் அவரது கையை பற்றி கொண்டான். மூச்சை இழுத்துக்கொண்டு சுய நினைவுக்கு வந்த கர்ணன், இல்லை கிருஷ்ணா, உனக்கு தெரியாது. உனக்கு 2 பெற்றோர் இருக்கிறார்கள். நீ இதை எதிர்கொண்டாய். ஆனால் என்னுடையது போல இல்லை. உன்னுடையதில் இருவரும் உன் பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மாதா ராதேயும் தந்தை அதிரதனும் என் பக்கத்தில் இல்லை. ஏனென்றால் நான் துரியோதனனை ஆதரிக்கிறேன். நான் துன்பப்படும் போது மட்டுமே அவர்கள் எனக்காக இருக்கிறார்கள். அங்கு தேசத்தின் அரண்மனையில் என் மகிழ்ச்சியையோ அல்லது செல்வந்த வாழ்க்கையையோ என்னுடன் பகிர்ந்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் அது துரியோதனனிடமிருந்து வந்தது என்றும் அது அதர்மத்தால் பூசப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் நிராகரித்தனர். மேலும் என் உண்மையான பெற்றோர் அவர்களும் எனக்கு எதிரானவர்களாயினர். ஏனென்றால் மீண்டும் நான் துரியோதனனுடன் இருக்கிறேன். எனக்கு யாரும் என் பக்கத்தில் இல்லை என்று கர்ணன் துயரத்துக்கு கூறினான்.
கர்ணன் படும் கஷ்டத்தைக் கண்டு பரிதாபப்பட்டு, கிருஷ்ணர், கர்ணா, இப்போது நீ யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டது. உன் சகோதரர்களுடன் ஏன் கைகோர்க்க கூடாது? போரில் நீ வெற்றி பெறுவாய். நீ ஹஸ்தினாபுரத்தின் ஆட்சியாளராக ஆவாய். முழு உலகத்தையும் கூட ஆட்சி புரிவாய். உண்மையில் நீ அதற்கு தகுதியானவன். உண்மையை அறிந்தால் பாண்டவர்கள் உன்னை வரவேற்பார்கள். மாதா ராதையும் தந்தை அதிரதரும் உன் பக்கத்தில் இருப்பார்கள். நீ தர்மத்தின் பக்கம் வெளிப்படையாக போராட முடியும் என்றார். இல்லை கிருஷ்ணா, உலகை ஆள எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் துரியோதனனுக்காக மட்டுமே அங்க தேசத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். நான் பாண்டவர்களின் பக்கம் இருந்தாலும் இந்த போரில் ஈடுபட எனக்கு எந்த காரணமும் இல்லை. நான் வருத்தப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால், திரௌபதியை அவையில் அவமதித்தேன். அந்த பயங்கரமான வார்த்தைகளை அவளிடம் சொன்ன பிறகு நான் அவர்கள் பக்கம் இருக்க தகுதியான மனிதன் அல்ல. பாண்டவர்கள் தங்கள் மனைவி திரௌபதிக்காக போராடுகிறார்கள். துரியோதனன் தனது சிம்மாசனத்திற்காக போராடுகிறான். நான் என் நண்பனுக்காக, என் தர்மத்திற்காக போராடுகிறேன் என்று கர்ணன் அமைதியான குரலில் பேசினான். போருக்குப் பிறகு பாண்டவர்கள் உங்களை ராஜாவாக அமர்த்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கிருஷ்ணர் கேட்டார். போருக்குப் பிறகு நான் அல்லது அர்ஜுனன் இருவரில் ஒருவர் மட்டுமே உயிருடன் இருப்போம். நம்மில் ஒருவர் இறந்து விடுவார். நான் அதர்மத்தின் பக்கம் நிற்கும்போது, நீங்கள் பாண்டவர்களின் பக்கம் நிற்கும்போது, நீங்கள் அர்ஜுனனை பாதுகாக்கும் போது அர்ஜுனனுக்கு எந்த தீங்கும் நடக்காது என்று நான் நினைக்கிறேன். அர்ஜுனனின் வெற்றியில் எந்த தடையும் எனக்கு தெரியவில்லை. எனது கடந்த காலம் என்னவாக இருந்தாலும், நான் எங்கிருந்து வந்தாலும், நான் யாராக இருந்தாலும், என் கடைசி மூச்சு வரை என் நண்பன் துரியோதனனின் பக்கம் இருப்பேன் என்று கர்ணன் தன் மனப்பான்மையுடன் பேசினான். கர்ணன் தனது வாக்கியத்தை முடிக்கும் நேரத்தில் தேர் விதுரனின் வீட்டின் முன் நின்றது. தான் அதர்மத்தில் சாய்ந்து கொண்டிருப்பதையும் அதனால் தான் இறக்க நேரிடும் என்பதையும் அறிந்திருந்தும் கர்ணன் தனது நண்பனை ஆதரித்தார். கர்ணனின் மன உறுதி, நல்லொழுக்கம் மற்றும் வீரமாகியவற்றைக் கண்டு வியந்த கிருஷ்ணர் புன்னகைத்து அவரை பற்றி பெருமைப்பட்டார். கர்ணனை ஆசீர்வதித்த கிருஷ்ணர் தேரிலிருந்து இறங்கி தனது நண்பன் தனக்கு தேவையான அரண்மனையை நோக்கி தனது தேரை விரைவுபடுத்திக் கொண்டிருந்த கர்ணனை மரியாதையுடன் பார்த்தார். பிதாமகர், துரோணாச்சாரியார் மற்றும் விதுரன் ஆகியோர் விதுரரின் இல்லத்தில் கிருஷ்ணருடன் அமர்ந்து துரியோதனனின் செயல் மற்றும் வரவிருக்கும் போர் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அரசவையில் துரியோதனனின் விவேகமற்ற மற்றும் அறிவற்ற நடத்தையைக் கண்டு விதுரன் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார். விதுரா, அமைதியாக இரு. துரியோதனனின் இதயத்தை இப்போது எதுவும் மாற்றப்போவதில்லை என்று பிதாமகர் விதுரரை சமாதானப்படுத்தினார். நான் அமைதியை விரும்பினேன். ஆனால் துரியோதனன் என் வார்த்தைகளை நம்பவில்லை. பாண்டவர்கள் போர் தேதி பற்றி பேசுவார்கள். துரியோதனன் மற்றும் மன்னரின் பாவங்கள் குரு குடும்பத்தை அழித்துவிடும். குறைந்தபட்சம் கர்ணன் துரியோதனனுக்கு நிலைமையை பற்றி விளக்குவார் என்று நான் எதிர்பார்த்தேன். அவர்தான் எனக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரே வாய்ப்பு என்றார் கிருஷ்ணர். துரியோதனன் கர்ணனை மாற்றியமைத்து விட்டதாக தெரிகிறது. கர்ணன் தனது நல்ல செயல்களை துரியோதனனின் இதயத்தில் பதிய வைப்பான் என்று நான் நம்பினேன். ஆனால் சகுனியின் விஷ ஈட்டிகள் ஆழமாக துளைத்து கர்ணனை விட துரியோதனனின் இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. காந்தாரி கூட கர்ணனை நம்பினாள் என்றார் பிதாமகர். போரின் முகங்களை பார்த்து ராஜாவும் காந்தாரியும் இனி மன அமைதியை இழக்க நேரிடும். அது எனக்கு கவலை அளிக்கிறது. துரியோதனனை சகுனியின் பேச்சை கேட்க அனுமதித்ததற்காக அவர்கள் மிகவும் துயரத்தில் உள்ளனர் என்று விதுரர் வருத்தத்துடன் பேசினார். இதற்கிடையில் தாருகா அறைக்குள் சென்று அனைவரின் முன்னிலையிலும் வணங்கினார். ஐயா, தேர் புறப்பட தயாராக உள்ளது. உங்கள் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறேன் என்றார். கிருஷ்ணர் தாருகனை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்து ஹஸ்தினாபுரத்தின் ஞானிகளை நோக்கி திரும்பி, நம் அடுத்த சந்திப்பு போர்க்களத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். நான் விடை பெறுகிறேன் என்றார். அனுமதி பெற்று கிருஷ்ணர் தனது படைகளுடன் உபப்ளாவியத்திற்கு புறப்பட்டார். யுதிஷ்டிரனின் அரண்மனையை அடைந்த கிருஷ்ணர் பாண்டவர்கள், நண்பர்கள் மற்றும் கூட்டணி மன்னர்கள் முன்னிலையில் ஹஸ்தினாபுர அரசவையில் என்ன நடந்தது என்பதை விளக்கினார். ஓ கிருஷ்ணா, உலகத்தை பாதுகாப்பவரே, உங்களை இப்படி ஒரு சூழ்நிலையில் வைத்தது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. அந்த தீய எண்ணம் கொண்ட என் சகோதரனே, அவன் தன் சுயநினைவை இழந்துவிட்டான் என்று எனக்கு தெரியாது என்று யுதிஷ்டிரன் துயரமான குரலில் சொன்னான். யுதிஷ்டிரா, நடந்ததை மறந்துவிட்டு அது நம்மை எதற்கு கொண்டு வந்துள்ளது என்பதை பற்றி யோசி. திரௌபதியின் கண்ணியத்தையும் பாண்டவர்களின் கௌரவத்தையும் மீட்டெடுக்க போர் மட்டுமே ஒரே வழி என்றார் கிருஷ்ணர். அப்போ போர்தான் என்று அங்கு இருந்தவர்களின் எண்ணத்தில் எதிரொலித்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.